சிவகங்கை மாவட்டத்தில் அஜித் குமார் என்ற இளைஞர் கோவிலில் காவலாளியாக பணியாற்றிக் கொண்டிருந்தார். அவர் மீது ஒரு திருட்டு வழக்கு காரணமாக விசாரணைக்கு அழைத்துச் சென்ற போது அஜித் குமாரை காவல் நிலையத்திலேயே வைத்து போலீசார் அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான வழக்கு தற்போது மிக பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. எப்படி காவலர்கள் அவரை அடித்து விசாரிக்க முடியும், இவ்வளவு கொடூரமாக எப்படி அடித்து விசாரித்திருக்கிறார்கள் என்று பல இடங்களில் இருந்து கேள்விகள் எழுகின்றன. அந்த ஊர் மக்கள் கொதித்து எழுந்திருக்கிறார்கள். லாக்அப் மரணங்கள் தொடர்வதற்கு என்ன காரணம் என்ற விசாரணையும் ஒரு பக்கம் நடந்து வருகிறது. நீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இந்த நிலையில் மேலும் கவலைக்குரிய ஒரு விஷயம் வெளியாகி இருக்கிறது, அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயம் வெளியாகி இருக்கிறது. அந்த இளைஞருக்கு, அஜித் குமார் என்ற இளைஞருக்கு 18 இடங்களில் பலத்த காயம் இருந்ததாக பிரேத பரிசோதனையில் தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. கை, கால், தலை மற்றும் உடலினுடைய உள் பாகங்கள் ஆகியவற்றிலும் இரத்த கசிவு இருந்ததாக பிரேத பரிசோதனையில் தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. அவ்வளவு கொடூரமாக, அவ்வளவு குரூரமாக காவல்துறையினர் அடித்து துன்புறுத்தி அந்த இளைஞனை விசாரித்திருக்கிறார்கள். அந்த அடி தாங்க முடியாமல் அஜித் குமார் உயிரிழந்திருக்கிறார். எனவே தற்போது இந்த விஷயம் அந்த இடத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த பிரேத பரிசோதனையினுடைய இந்த முடிவு, இது தொடர்பான தகவல்கள் மேலும் அதிர்ச்சிகரமாகத்தான் இருக்கிறது. பல இடங்களில் பலத்த காயம். இதே போல்தான் ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கிலும் 5 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த லாக்அப் மரணத்திலும் இதே போன்று ரத்தம் தெறிக்க தெறிக்க அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் காவல் நிலையத்தில் என்ற அதிர்ச்சி தகவல் சிபிஐ அறிக்கை மூலமாக வெளியானது. தற்போது பிரேத பரிசோதனையில் இந்த முடிவு வெளியாகி இருக்கிறது என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. 18 இடங்களில் காயம் என்பது ஒரு மிகப்பெரிய பலத்த காயம். எனவே இந்த வழக்கு எதை நோக்கி செல்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.